வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு எல்லாத்திட்ட கேட்டாலும் அவங்க சொல்லக்கூடிய முதல் வார்த்தை செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்ன்றது உங்களோட எபிலிட்டியை, குவாலிட்டியை நீங்கள் ஜட்ஜ் பண்ணி ஒரு வெற்றியை, ஒரு இலக்கை அடைவதற்கு தேவையான ஒரு முக்கியமான அம்சமாக செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கருதப்படுது. இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா நம்மளே ரொம்ப தாழ்வு மனப்பான்மையோட பார்க்க ஆரம்பிப்போம். நிறைய தோல்விகள் தொடர்ந்து வர ஆரம்பிக்கும். வாழ்க்கை சிறப்பானதாக சென்று கொண்டே இருக்காது. இத்தனை பிரச்சனைகளை நம்மளுக்கு உருவாக்கக்கூடிய இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதை உடைத்து எப்படி செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பயங்கரமாக ஸ்ட்ராங்காக வச்சுட்டு நம்ம வாழ்க்கையில் நினச்ச விஷயங்களை வெற்றி பெறுவதற்கு காரணங்களை நம்ம தேடி ஓடுறதுக்கு ஒரு உந்துதலாக தான் இந்த எபிசோடில் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்க போகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வாரத்தோட ஆரம்பத்தில் நம்ம எல்லோரும் இருக்கோம். ரொம்ப ஒரு லாங் வீக்கெண்டை கடந்து இப்போதான் இந்த வாரம் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எடுத்தவொடனே ஒரு மனசில் தோணுச்சு, உங்களுக்கு ஒரு எபிசோட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விடாமல் பண்ணணும். ஏன்னா உங்களோட சப்போர்ட் ரொம்பவே ஓவர்வீமிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய தாட்ஸ் நீங்கள் இந்த எபிசோடில் இடம்பெறணும் அப்படின்னா நீங்கள் RJ__ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் என்னை நீங்கள் கனெக்ட் பண்ணலாம், நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், என் கூட பேசலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும், நீங்கள் ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணலாம், கானாவாக இருக்கலாம், கூகுள் பாட்காஸ்ட்டாக இருக்கலாம், ஆப்பிள் பாட்காஸ்ட்டாக இருக்கலாம், எந்த பாட்காஸ்ட்டில் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களோட ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த பாட்காஸ்ட் முழுக்க உங்களுக்காக என்னோட ஃப்ரீ டைமிங்கில், என்னோடய ஹாபிக்காக, என்னோடய பேஷனுக்காக கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக உங்களுக்காக தொடர்ந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களோட தாட்ஸ், கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் RJ__ இன்ஸ்டாகிராம் விஷயம் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. ஓகே, நம்ம டாப்பிக்கில் போயிடலாம். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஸோ கான்ஃபிடென்ஸ்ன்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க. ஸோ நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்ன்றது ரொம்ப முக்கிய ஒரு அத்தியாவசியமான தேவை எந்த ஒரு வெற்றிக்கும் அப்படின்ற ஒரு காரணம், ஒரு டெஃபினிஷன் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நிறைய நேரங்களில் நம்ம இழக்க ஆரம்பிப்போம். அந்த நம்மளே கஷ்டப்படும் போது நம்ம உந்தி தள்ள மறுக்கும் பொழுது நம்ம எந்த ஒரு விஷயத்தையும், ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. அடப்போடா, நம்மளாலாம் முடியுமா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் நம்ம மனசுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அந்த சந்தேகம் நம்ம வரும்பொழுது நம்மளை அறியாமலே நம்ம தோக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை எப்படி சரி பண்ணுறது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இம்ப்ரூவ் பண்ணி எப்படி நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவது அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான டிப்ஸ்லாம் உங்களுக்கு ப்ரூவன் டிப்ஸை தொடர்ந்து நம்ம கேட்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தோன்னா, ஸ்டாப் கம்பேரிங் யுவர் செல்ஃப் டு அதர்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நிறைய நேரங்களில் நம்ம கம்பேர் பண்ணுவோம். நம்ம சோசியல் மீடியாவில் இருக்க நம்ம ஃப்ரெண்டு, ஆஹா எப்படி இருக்கான் பாரு, அமெரிக்காவில் உள்ள சுதந்திர சேவை சிலை பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கானே, நம்ம ஊர்லேயே இருக்கமே அப்படின்ற ஆரம்பிக்கிறதுலேருந்து, நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா சாப்பிட்றேன், பக்கத்து வீட்டுக்காரன் சந்தோஷமாக இருக்கேன், நல்ல ட்ரெஸ்ஸு போடுறேன் அப்படின்ற மாதிரி சின்ன கம்பேரிசன்லேருந்து ஒரு மிகப்பெரிய கம்பேரிசன் வரைக்கும் நம்மளை இழுத்து தள்ளக்கூடிய விஷயம் அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணுறது. நம்மளை அறியாமலே நம்ம கீழே தள்ளப்படுவோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம அவங்கள கம்பேர் பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தரும் ஒரு இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ 2018 ஒரு ஸ்டடி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, பர்சனாலிட்டி அண்ட் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் அப்படின்றது. அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபவுண்ட் அ டைரக்ட் லிங்க் பிட்வீன் envy and the way you feel about yourself. ஸோ ரொம்ப டைரக்ட் லிங்க் இருக்கா. நீங்கள் உங்களை பற்றி எப்படி திங்க் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வேட்கை, அந்த வெற்றிக்கான வேட்கையும் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களை செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாமல் ரொம்ப லோவாக நீங்கள் ஃபீல் பண்ணும் பொழுது உங்களை அறியாமலே நீங்கள் உங்களையே பின்னுக்கு தள்ளப்படுறீங்க, நீங்கள் தள்ளுறீங்க அப்படின்ற மாதிரி அது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தவங்க லைஃப்பில் என்ன நடக்குது, அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத பார்த்து நம்ம வாழ்க்கையை ஐயோ நடக்குது அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பான விஷயங்க. ஸோ அவங்க எல்லாருமே இந்த ஃபோட்டோக்காக சிரிக்கலாம், ஃபோட்டோக்காக, ஸ்டேட்டஸ்க்காக எதுனாலும் பண்ணலாம். அதுவும் இப்போ இருக்க காலங்களில் எல்லாமே ஸ்டேட்டஸ் ஆகிப்போச்சு. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு, இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸு, ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸு, யூடியூப் ஸ்டேட்டஸு, இப்படின்ற மாதிரி எத்தனையோ இந்த சோசியல் மீடியாக்கள் வந்ததுனால நம்ம அறியாமலே அந்த செல்ஃப்
செல்ஃப் கான்ஃபிடென்ட், லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்க்கு உள்ள தள்ளப்படுறோம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ மற்றவங்கள பார்க்கும்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாமே தவிர அதை தாண்டி நம்ம மனசுக்குள்ளே நம்மளையே நம்ம கீழ் தள்ளக்கூடிய ஒரு விஷத்தன்மையான எண்ணங்களோட நம்மளை பார்க்கக்கூடாது அந்த கம்பேர் பண்ணும்போது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தோன்னா சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் பீப்புள். ஸோ எத்தனை பேருக்கு கிடைக்கும் தெரியாது, பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சிங்க் ஆகக்கூடிய, உங்களுக்கு செட் ஆகக்கூடிய நல்ல பாசிட்டிவான மைண்ட் செட் இருக்கக்கூடிய பீப்புளோட நம்ம இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போ பார்த்தாலும் ஒருத்தர் புலம்பிக்கிட்டே இருக்கான், எப்போ பார்த்தாலும் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் அடுத்தவங்களை பற்றி காசிப்ஸ் பேட்டிக்கிட்டே இருக்கான்னா அவனோட இருக்கும்போது நம்ம அறியாமலே நம்ம உள்ளே தள்ளப்படுவோம். நம்ம என்ன தான் பாசிட்டிவாக இருந்தால் கூட நம்ம அறியாமலே நம்ம அவரோட அந்த வளையத்துக்குள்ளே உள்ளே போக ஆரம்பிப்போம். அதனால் எப்போவுமே சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் பீப்புள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச வெல்விஷரோடு இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச நல்ல நண்பர்களோடு இருக்கலாம், நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கலாம். இது எல்லாமே உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பூஸ்டப் பண்ணுறதுல சந்தேகமே கிடையாது. டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி. ஸோ ரொம்ப முக்கியங்க. ஸோ டயட்டாக இருக்கலாம், எக்ஸசைஸாக இருக்கலாம், மெடிடேஷனாக இருக்கலாம், இது எல்லாம் ஸ்லீப்பாக இருக்கலாம், இது எல்லாமே நம்மளோட உடம்பை பாதுகாப்பதற்கும் நம்மளை பூஸ்டப் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியங்க. ஸோ ஹெல்த்தி டயட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இஷ்டத்துக்கு நிறையா சாப்பிட்டு வச்சுக்கலாம், அது தேவையில்லாமல் நம்ம மனசுலையும் சரி நம்ம உடம்பு லெவல்லையும் சரி நம்மளை ரொம்ப டல் பண்ண வைக்கும். எக்ஸசைஸ் பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளை அறியாமலே நம்மளுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வர ஆரம்பிக்கும். மெடிடேஷன் பண்ணலாம், நல்ல ஸ்லீப் பண்ணணும். ஸ்லீப் இல்லாமல் நிறைய பேர் சுற்றிட்டே இருப்பாங்க. நல்ல ஸ்லீப் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பூஸ்டிங் அப் யுவர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் சொல்லுவாங்க. அப்போ பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். ஸோ செல்ஃப் கம்பேஷன் இன்வால்வ்ஸ் ட்ரீட்டிங் யுவர் செல்ஃப் வித் கைண்ட்னஸ் வென் யூ மேக் எ மிஸ்டேக், ஃபெயில் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் செட் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா, ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது, இல்லை நீங்கள் வந்து தூக்க ஆரம்பிக்கிறீங்க, இல்லை கஷ்டப்படுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் மேலே உங்களுக்கு வெறுப்பு அதிகமாகும். உங்களை நீங்கள் திட்டிக்குவீங்க, என்னடா அப்படி இருக்க, இதெல்லாம் கரெக்டாக அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. அப்படிலாம் பண்ணவே கூடாதுங்க. ஸோ உங்களையே நீங்கள் கைண்டாக இருக்கணும், நீங்கள் உங்களை பூஸ்டப் பண்ணணும், உங்களை தட்டி கொடுக்கணும். செல்ஃப் டாக் நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம். ஸோ நிறைய செல்ஃப் டாக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கும். ஒரு இடத்துல நீங்கள் கீழே தள்ளப்படுறீங்க, ஒரு இடத்துல நீங்கள் கீழே போகிறீங்க அப்படின்னு நினச்சத்தில் ஸோ நீங்கள் தட்டி கொடுத்து நீங்கள் மேலே வர வைக்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் அன்பாக இருங்க, உங்களை நீங்கள் வெறுப்பாக பார்க்காதீங்க. ஸோ 2015 ஒரு ஸ்டடி என்ன பண்ணுறாங்கன்னா, செல்ஃப் கம்பேஷன் வித் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க. செல்ஃப் கம்பேஷன்னா ஸோ உங்களை நீங்கள் அன்பாக பாதுகாத்துக்கணும், உங்களுக்கு நீங்கள் தட்டி கொடுக்கணும், உங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல நண்பனாக இருக்கணும் அப்படின்றது தான் செல்ஃப் கம்பேஷன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ப்ராக்டிஸ் பாசிட்டிவ் செல்ஃப் டாக். ஸோ இதுதான் ஆல்ரெடி சொன்னேன். நெகட்டிவ் செல்ஃப் டாக், நீங்களால் முடியாது, உன்னால் முடியவே முடியாது, நீங்களாம் எதுவுமே பண்ண மாட்டேன், உன்னால் பேச முடியாது, உன்னால் அந்த இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ண முடியாது, நீ தோத்துக்கிட்டே இருக்க, உன்னால் ஒரு பெரிய இடத்துக்கு வரைய முடியாது, இப்படின்னு நெகட்டிவாக நம்ம ப்ராக்டிஸை செல்ஃப் டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு நம்ம பாசிட்டிவாக பண்ணலாம். ஐ கேன் ஹேண்டில் திஸ்ன்றத திஸ் இஸ் இம்பாசிபிள் பிகம்ஸ் ஐ கேன் டூ திஸ் அண்ட் ஆல் ஐ ஹேவ் டு டூ திஸ் ட்ரை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ கான் டூ எனிதிங் ரைட்ன்றது வந்து ஐ கேன் டூ பெட்டர் நெக்ஸ்ட் டைம், அட்லீஸ்ட் ஐ லேர்ன் சம்திங் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகும்பொழுது, நீங்கள் அந்த பாசிட்டிவ் செல்ஃப் டாக் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களை அறியாமலே நீங்கள் ரொம்ப ஃபுல் கான்ஃபிடென்ட் லெவலோட நீங்கள் இருப்பீங்க அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் யுவர் ஃபியர்ஸ், ஸ்டாப் புட்டிங் திங்ஸ் ஆஃப் அன்டில் யூ ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட். ஸோ உங்களுக்கு ஃபியர் இருக்குது, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, என்னால் அதை பண்ண முடியாது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போது அதில் வந்து நீங்கள் ரொம்ப யோசிக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது அதை ஃபேஸ் பண்ணணும், ஃபேஸ் பண்ணணும். சின்ன திங்ஸை அதை உடச்சி அதை நீங்கள் ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம், இல்லை ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் போயிட்டு ஒரு ஸ்பீச் டெலிவரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் உங்களோட கான்ஃபிடென்ஸ் பூஸ்டப் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்பொழுது உங்களை அறியாமலே நீங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் வந்து அதிகமாகி நீங்கள் நினச்ச விஷயத்தை எல்லாத்தையும் ஈஸியாக அடைய முடியும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய கோணமும் மாறும், அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறும் பொழுது நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக தொடர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றதுல இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டிப்ஸ் நான் 5 டிப்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 5 ப்ரூவன் டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவலில் நீங்கள் பூஸ்டப் பண்ண முடியுமா அப்படின்றத நீங்கள் மறக்காமல் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் RJ_Mano இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள். திருப்பி எது சொல்கிறேன்னா உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கமெண்ட்ஸ் தாட்ஸ் எல்லாத்தையும் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்பலாம். ஸோ நீங்கள் ஸ்பாட்டிஃபை ஆப்பிள் பாட்காஸ்ட் லிசன் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் உங்களோட ரேட்டிங்ஸை கொடுங்கோ. ஓகே, உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாகவும் வளமானதாகவும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸில் பூஸ்டப் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் மனிதனாக வாழ்வதற்கு வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ_Mano. இது உங்களோட நம்பிக்கை. நான் உங்களை பேசிகிட்டு இருக்கேன் மனோ. டேக் கேர் நண்பா, டேக் கேர் நம்பி. ஹாவ் a great week start.